எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க ஆண்டவர் தாமே உங்களோடு கூட இந்த நாளை தேவன் உங்களுக்கு நன்மையாய் ஏற்படுத்தி தருவாராக. தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் நோக்கி பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசிக்கப்படுகிறார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கமடைவதே இல்லையா? அதை போல தேவன் நம்மையும் நோக்கி பார்க்க வேண்டும். தேவனுடைய கண்கள் எங்கள் மேலும் நோக்கமாய் இருக்க வேண்டும். தேவன் யாரை நோக்கி பார்க்கிறார்? தேவன் யாரை ஆசீர்வதிக்கிறார்? இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஏசாயாவின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 2வது வசனத்துல, என் வசனத்துக்கு நடுங்குறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அது ஜீவன் உள்ளது. அது காதேஸ் பர்வதங்களை அதிர பண்ணுகிறது. அது மலைகளை உருக பண்ணுகிறது. பெண் மான்களை குட்டீன பண்ணுகிறது. அந்த சத்தத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தைக்கு ஒரு அற்புதம் இருக்கிறது. அந்த வார்த்தையில் ஒரு மகிமை இருக்கிறது. இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். தேவனுடைய வசனத்தை கேட்டு நாம் நடுங்குகிறோமா? ஐயோ, இந்த வார்த்தை எனக்காகத்தான், இந்த வார்த்தை இன்றைக்கு என்னோடு பேசினது, இதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்கிறோமா? அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள். தேவனுடைய வசனத்தை கேட்ட போதிலும் அவர்கள் விசுவாசியாமல் போனது மாத்திரமல்ல, அவர்கள் தேவனுடைய வசனத்தை கேட்டு கடினப்படுத்தினார்கள். தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள், கீழ்ப்படியாமல் போனார்கள். அதனால்தான் வனாந்திரத்திலே அவர்கள் செத்து போனார்கள், அழிந்து போனார்கள். ஆனால் யார் யார் கர்த்தருடைய வசனத்தை கேட்டு நடுங்குகிறார்களோ, தங்கள் வஸ்திரங்களை கிழித்து தாழ்த்தி தங்களை அர்ப்பணித்தார்களோ, அத்தனை பேர்களையும் தேவன் ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். அன்றைக்கு நாம் தேவனுடைய வசனத்தை கேட்டு எத்தனையோ ராஜாக்கள் ஆண்டவருடைய வசனத்துக்கு முன்பாக தங்களை தாழ்த்தினார்கள். தாவீது பாவம் செய்தவன் தான், ஆனால் தீர்க்கதரிசியானவன் போய் அவனிடத்து பேசின போது தரை மட்டும் தாழ்த்தினான். ஆண்டவரிடத்தில் அழுது புலம்பி தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். யோசியாவை பாருங்கள், நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்படுகிற போதே தன் வஸ்திரத்தை கிழித்தார். ஐயோ, இந்த வசனத்தை இவ்வளவு நாளும் நாங்கள் கேட்காமல் அறியாமல் கை கொள்ளாமல் போனோமே என்று தங்கள் வாழ்க்கையில் இந்த நரகலானவைகளை விலக்கினார்கள். இன்னைக்கு தேவனுடைய வசனத்தை கேட்கிறோம். சில வேளைகளில் சில தேவ பிள்ளைகள் சொல்வார்கள், என் போதகர் எனக்காகத்தான் இந்த வசனத்தை பேசினார் என்று இருதயத்தை கடினப்படுத்தலுண்டு. உனக்காகத்தான் பேசப்படலாம், உன்னை குறித்து தான் அந்த வார்த்தை பேசப்படலாம். ஆனால் உண்மையை ஏற்றுக்கொண்டு நாம் இருதயத்தை தாழ்த்தி தேவன் பக்கமாய் திரும்பினால் தேவன் நம்மை நோக்கி பார்ப்பார் அல்லவா? தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் அல்லவா? அவருடைய கிருபையுள்ள கண்கள் நம்ம மேல தொடும் அல்லவா? அவருடைய கரத்தின் கிரிகளை நம்ம காண முடியும் அல்லவா? இன்றைக்கும் தேவ வார்த்தையை கேட்கிறோம். தேவ வார்த்தையை கேட்டு அஞ்சி தேவனுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். தேவனே நம்மை நோக்கி பார்ப்பார், தேவனே நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிறங்கள் தகப்பனே, உடைய வசனத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்கிறோம் அப்பா. அந்த வார்த்தையை கேட்டு நடிங்க, அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து வாழ உதவி செய்வீரா. உங்களுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நீ நோக்கி பார்க்கிற தேவன் அல்லவா? உங்களுடைய வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி கீழ்ப்படிந்து நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்வீரா. உங்களுடைய பிள்ளைகளும் அந்த வார்த்தையிலே ஜீவிக்கட்டும். யார் யாரு ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டு தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேவ வார்த்தையை கேட்டு நீங்கள் கீழ்ப்படியுங்கள், தரை மட்டும் தாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை நோக்கி பார்ப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.